ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 18 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு வந்திருக்கிற கமெண்ட்டில் நான் பார்த்த ஒரு தக்லைஃபான கமெண்ட் என்ன அப்படின்னா, காட் கேண்டிடேட்ஸாக இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் வில்லனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வில்லன் யாருன்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த எபிசோடில் அதை காமிப்பாங்க. சரி வாங்க நம்ம பலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் அண்ட் சீசன் 1 எபிசோட் 18. இப்போ டுமாரே வந்துட்டு எப்படி போலீஸ் கஸ்டடியிலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. திரும்பவும் அவங்க ஏஞ்சல் கிட்ட ஏதோ பேசுற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸர் பார்க்குறான். அப்போ மயக்கம் போட்ட வக்கீல வளரா. ஆல்ரெடி இவங்க 2 தடவை சூசைட் அட்டம் பண்ணியிருக்காங்க. இவங்களை போய் டக்குன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேரை அனுப்பி வைக்கிறாங்க. பார்த்து ஜாக்கிரதையாவே உள்ள போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஆள் அனுப்பி வைக்கிறான். இப்போ அவனுங்க உள்ள போகவுமே டுமாரி டக்குன்னு இருந்துச்சு. அவனுங்க 3 பேரையும் ரெட்டரை வச்சு ஷூட் பண்றா. நான் இங்கிருந்து வெளியே போகணும், ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேட்கப்போ கண்டிப்பா மேடம் அப்படின்னு அவனுங்க சொல்றானுங்க. அவங்க இங்கிருந்து தப்பிக்க பிளான் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லவும், இந்த இடம் ஃபுல்லா ரொம்பவும் செக்யூர் ஆனது, விண்டோஸ் கூட ஈவன் பிரேக் பண்ண முடியாதது, மெயின் என்ட்ரன்ஸ்க்கு தான் வந்தாகணும், அங்க ஆளுங்களை போடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கூட இருக்கிறவன் சொல்றான். இவ்வளோ பேரா அப்படின்னு சொல்லி டுமாரி பார்த்துட்டு என்கிட்ட எத்தனை ஆரோஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அவ ஏஞ்சல் கிட்ட கேட்கறா. 6 தான் இருக்கு அப்படின்னு அவ ஏஞ்சல் சொல்லவோ, இந்த வழியா வாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கூட்டிட்டு போறான். அவங்க மேக்கப் ரூமுக்கு போறாங்க, சீக்கிரம் படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூட இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். நம்ம ஹீரோ கூட இருக்கிற ஆஃபீஸர் ஆக்சுவலி அவளை வெளியே தப்பிக்க வைக்கிறதுக்காக தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். விண்டோ கிளாஸ் தானே பிரேக் பண்ண முடியாதுன்னு சொல்லி விண்டோவையே டோட்டலா பிரேக் பண்ணி இப்போ அது வழியா டுமாரி தப்பிச்ச வழியோடவோ எல்லாரும் அவளை ஃபாலோ பண்ணி போங்க அப்படின்னு சொல்றான். அவ காட்டுக்குள்ள ஓடிடுதா. ஆனா எல்லா ஆஃபீஸருமே சேர்ந்து அவ பக்கத்துல நெருங்கி ஒரு வழியா டுமாரியை பிடிச்சிருந்தாங்க. பார்த்தா அங்க இருக்கிறது டுமாரியே இல்ல, வேற ஒரு ஆபீசர் தான். டுமாரி மெயின் என்ட்ரன்ஸ் வழியா தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. நல்லது அப்படின்னு சொல்லி அவன் மனசுக்குள்ள சிரிக்கிறான். விக் இருக்கிறது ஒரு வகையில யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இப்போ உள்ள போகலான்னு பார்க்கும்போது சோசுமா அந்த இடத்துக்கு வரான். நீ சோசுமா தானே அப்படின்னு அவ கேட்கவும், ஆமா இது மிராய் அண்ட் சாக்கி ரெட் அண்ட் எல்லோ அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றான். சரி எனக்கு தாரன் சொன்னதெங்க அப்படின்னு அவ கேட்கவும், இந்த ப்ராமிஸ் பண்ணபடியா அப்படின்னு சொல்லி விங்ஸை தூக்கி அவளுக்கு கொடுக்குறான். இப்பதான் நான் உண்மையான ஏஞ்சலா மாறின ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லி டுமாரி சொல்றா. இங்கே இருந்தா ஆபத்து, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே அந்த போலீஸ் ஆஃபீஸர் அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. சரி நான் போயிட்டு வரேன் சோசுமோ சொல்லுவோம். நீ எங்க கூட வரலையான்னு டுமாரி கேட்கறா. ஒயிட் ஹேரா இருக்கிறதுனால ரெட்னு நம்பின மாதிரி மத்த யாரும் என்ன நம்பல. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோசுமோ தனியா போறான். அவங்க கையில தான் நம்ம எதிர்காலம் இருக்கு அப்படின்னு சொல்லி காட் கேண்டிடேட்ஸை பாதி பேர் ஆதரவு கொடுக்காங்க. காட் கேண்டிடேட்ஸ் வந்தாலே பாதி பேர் இறந்து தான் போறாங்க, அவங்களால பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி பாதி பேர் எதிர்க்கிறாங்க. 6 காட் கேண்டிடேட்ஸ்ல இப்ப 5 பேரை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வெளியே பிரச்சனை பெருசா போய்கிட்டே தான் இருக்கு. கடைசி காட் கேண்டிடேட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி யார் காடா மாற போறதுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். சோசுமோ மிராயா தான் நெக்ஸ்ட் காடா சூஸ் பண்ணிருக்கான். யாரெல்லாம் அதுக்கு ஆதரவு கொடுக்கீங்க அப்படின்னு சொல்லவோ அவனே மாதிரி ஒரு நல்லவ ஓகே தான் அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. மிராயோட எண்ணங்களை பார்க்கும்போது அவன் ஆல்ரெடி காடா தான் இருக்கான்னு சொல்லி கானடே ஃப்ரெண்ட் சொல்லவோ, என்னது காடா, காடு, ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு எரிச்சலா இருக்கு. முதல்ல காடுனா என்னது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வருது. நாங்க காடா மாற போறோம்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்ல, ஃபர்ஸ்ட் காடுனா என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கவும், நான் சொல்றேன் டார்க்னஸ் ஏஞ்சல் சொல்லுது. நீ சொல்லக்கூடாத எதையாச்சும் சொல்லிட்டீங்கன்னா திரும்பவும் டீப் ப்ரொமோஷன் ஆயிப்ப, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி ரெவல் கேட்கறான். அவங்க காடா மாற போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி தெரிஞ்சுக்கிடணும்ல. காட் அப்படிங்கிறவரால இந்த செலக்ஷன் ப்ராசஸை நடக்காதபடி பண்ண முடியும். இந்த செலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட காட் கேண்டிடேட்ஸ் கிட்ட விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இருக்கிற மாதிரியும் அவரால் பண்ண முடியும். காட் கிட்ட அன்லிமிட்டட் ஒயிட் அண்ட் ரெட் ஆரோஸ் இருக்கு. அவர் நினைச்ச இந்த உலகத்தை அழிக்கவும் முடியும், தப்பு பண்ற மக்களோட மனசை மாத்தவும் முடியும் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லவோ எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. சரி அப்படின்னா காட் என்னதான் பண்ணுவாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், சொர்க்கத்துல இருந்து இந்த ஹியூமன் வேர்ல்ட பாத்துக்கிடுவாரு, ஹெவனோட நிழல்ல தான் இந்த மனுஷங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ சொல்லவும், அது உங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்தது அப்படின்னு ரவல் சொல்றான். நீங்க காடா மாறினதுக்கு அப்புறமா பூமியை விட்டு போயிட்டு சொர்க்கத்துல போய் இந்த மக்களை ஆட்சி செய்வீங்க, இந்த மக்கள் எல்லாரும் உங்களை தான் கடவுளா கும்பிடுவாங்க அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லவோ, அப்படின்னா காட் கேண்டிடேட் இந்த பூமியில இருக்க முடியாதா அப்படின்னு சாக்கி கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்றா. நான் இந்த பூமியில லக்ஸரியஸா ஹாப்பியா இருக்கணும்னு தான் நினைச்சேன், கண்டிப்பா எனக்கு காடா மாறதுல விருப்பம்லன்னு டுமாரி சொல்றா. சாக்கி நீங்களும் இந்த இடத்துலயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓமிக்கி சொல்றா. சாண்டாரஸ் வச்சு நான் இந்த உலகத்துல தான் ஹாப்பியா வாழணும்னு நினைச்சேன், எனக்கு இந்த பூமியை விட்டு போக விருப்பம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கும் அப்படிதான் அப்படின்னு சாக்கி சொல்றா. சோசுமோக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறான். அப்படின்னா நான் வேணா காடா மாறட்டுமா, ஏன்னா எனக்கு இந்த வேர்ல்டில் வாழ்றதுல அப்படி ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் காடா மாறினோம்னா சூசைட் பண்ணணும்னு நினைக்கிற மக்களுக்கும் சூசைட் பண்ண ஃப்ரீடம் கொடுப்பேன் அப்படின்னு நாகோமி சொல்லவோ, எனக்கு அதில் ஓகே தான், நீ காடா மாறினதுக்கு அப்புறம் என் விங்ஸ் அண்ட் ஆரோஸ் மட்டும் என் கிட்டே வச்சேன்னா எனக்கு போதும் அப்படின்ட்டு மாதிரி சொல்றா. இல்ல இந்த செலக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா விங்ஸ் அண்ட் ஆரோஸ் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உனக்கு என்னப்பா நீ உன்னோட கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துட்ட, செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட இருக்க, ஆனா நாங்க வாழ்றதுக்கு விங்ஸ் அண்ட் ஆரோஸ் தேவை அப்படின்ட்டு மாதிரி சொல்லவும், நானும் இன்னும் கஷ்டத்துல தான் இருக்கேன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்லாம் இல்லாம தான் இருக்கேன், ஆனா விங்ஸ் அண்ட் ஆரோஸ் இல்லாமே நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், சரி எதுக்கு பிரச்சனை, வேணுங்கிறவங்க ரெட்டரை வச்சுக்கிட்டும் வேண்டாங்கிறவங்க தந்துட்டும், ஒருவேளை அவங்க அதை தப்பா யூஸ் பண்ணாங்கன்னா நான் அதை அவங்க கிட்ட இருந்து எடுத்துருந்தேன், அதுக்கப்புறமா இந்த உலகத்தையும் என் இஷ்டப்படி சூசைட் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க சூசைட் பண்ணட்டும் ஃப்ரீடம் கொடுக்குறேன் அப்படின்னு நாகோமி சொல்லவோ, இல்ல இது தப்பு நம்ம ஹீரோ சொல்றான், நான் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னா பேசாம நீயே காடா மாற வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நாகோமி நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். சரி எதுக்கு பிரச்சனை, நம்ம ஒரு ஓட்டிங் லிஸ்ட் எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி சோசுமோ சொல்றான். நாகோமி காடா மாறதுல யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குன்னு சொல்லவும், சோசுமோ டுமாரி சாக்கின்னு சொல்லி எல்லாருமே அவனுக்கு தான் ஓட் பண்றாங்க. சரி அப்படின்னா நாகோமியே நெக்ஸ்ட் காடா மாறட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்றாங்க. மிராய் நீ என் கூட பூமியிலேயே இருக்கணும், அதுக்காக தான் நான் அவனுக்கு ஓட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்றா. சரி அப்ப இதுதான் கடைசி டெசிஷன்னா, கடைசி காட் கேண்டிடேட் கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கினா இது அஃபீஷியல் ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் சொல்லவோ, ஆனா அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஆஃப் டார்க்னஸ்
தான் சொல்றா. ஏன்னா கடைசியா இருக்கிற ஏஞ்சல் மியோனி ஏஞ்சல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது. பேரளவு கொண்டு வர ஒரு ஏஞ்சல் செலக்ட் பண்ண கேண்டிடேட்டும் அந்த மாதிரி தான் இருப்பான் அப்படின்னு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ப்ரொஃபசர் நீங்க கிளாஸ்ல இன்னைக்கு எடுத்த லெக்சர் ரொம்பவும் சூப்பரா இருந்துச்சு. என்னப்பா இவரு எப்பவும் போல கண்டுக்கிடாம போயிட்டாரு அப்படின்னு 2 பொண்ணுங்க போறாங்க. நான் எடுத்த லெக்சரை எதுக்காக அவங்க பெருமையா பேசுறாங்க. இல்லைன்னா அந்த சின்ன வயசுலயே பிசிக்ஸ் அண்ட் லிட்டரேச்சர்ல நோபல் பிரைஸ் வாங்கினி அதனால என்ன ஜீனியஸ் நினைச்சு பாராட்டுறாங்களா எதுவா இருக்கும் அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் யோசிக்கிறான். நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மியோனி கேட்கவும் நைட்டு எந்த ஃபிஷ்ஷை சமைச்சு சாப்பிட்டா எனக்கு ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ எதுக்காக என்ன காட் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ண? ஏஞ்சல்ஸ்னா யாருங்கிற உண்மையை மக்கள் கிட்ட சொல்லுவாங்கிறதுனாலயா அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் கேட்கவும் நான் அந்த உண்மையை வெளியே சொன்னா ப்ரமோட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லவும் நீ என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஹியூமனிட்டியை பத்தி எந்த ஒரு கவலையோ கிடையாது. இப்போ என்னடான்னா ஒரு ஏஞ்சல் என் கண்ணு முன்னாடி நிக்குது. எனக்கு இந்த காட் ஏஞ்சல் இது மேலாம் நம்பிக்கையே கிடையாது. ஆனா நீ என் கண்ணு முன்னாடி தான் நிக்கிற. அதே மாதிரி மத்த ஹியூமன்ஸை கம்பேர் பண்ணும்போது நீ கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கிற. அதுக்குன்னு ஒன்னு ஏஞ்சல்ஸ்னு ஒத்துக்கிட முடியாது அப்படின்னு அந்த ப்ரொஃபசர் சொல்றான். இங்க பேலன்ஸ் இருக்கிற 5 காட் கேண்டிடேட் வந்துட்டு அந்த 6வது காட் கேண்டிடேட்டை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மக்கள் முன்னாடி போய் நின்னா தானா வருவா அப்படின்னு சொல்லி ஒரு பிளான போட்டிருக்காங்க. என் ட்ரெஸ் நல்லாவே இல்ல. ஆமா நீ என் சோகமா இருக்க காட் ஆகணும்னு பயம் வந்துடுச்சா அப்படின்ட்டு மாதிரி கேட்கவும் அதெல்லாம் இல்ல அப்படின்னு நாகவுமி சொல்றான். நானும் உங்க கூடவே சேஃப்டிக்கு வரவா அப்படின்னு உமைக்கு கேட்கவும் இல்ல வேண்டாம் அப்படின்னு சாக்கி சொல்றா. ஆமா யுமிக்கி நீ இங்கே இரு. அவங்க 5 பேர் இதை பார்த்துக்கிடுவாங்க. ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சுன்னா நம்ம அதை பார்த்துக்கிடலாம். மிஸ்டர் முகேடோக்கு நடந்த மாதிரி இந்த தடவை நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்றான். கண்டிப்பா யாராச்சும் ஒருத்தர் கார்டா மாறினதுக்கு அப்புறமா நம்ம இந்த ப்ராசஸை பத்தி மறந்துடுவோம். ஸோ பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குறான். நம்ம ஹீரோவோ சாக்கியவோ கையை பிடிக்கவோ அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களா அப்படின்ட்டு மாதிரி கேட்கறா. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நாகவுமி சொல்றான். இப்போ இவங்க எல்லாருமே அவங்க சொல்லி வச்ச அந்த லொகேஷனுக்கு பறந்து போறாங்க. சோஜமாவும் அந்த இடத்துக்கு வந்துருதான். காட் கேண்டிடேட் வந்திருக்காங்க. இவங்க வந்தாலே எல்லாரும் இறந்து போயிருவாங்களே நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசவோ டுமாரே டென்ஷன் ஆகுறா. இது ஏஞ்சல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் மியோனி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ஹே உன்னோட காட் கேண்டிடேட் எங்க அப்படின்னு சொல்லி டுமாரி வந்துட்டு மியோனியை பார்த்து கேட்கறா. அங்க நடக்கிறத மக்கள் லைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ரொஃபசர் அதை பார்த்துட்டு இருக்கான். ப்ரொஃபசர் நீங்களும் இந்த காட் கேண்டிடேட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கூட வேலை பார்க்கறவன் கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொஃபசர் சொல்றான். எனது 5 காட் கேண்டிடேட் வந்திருக்காங்களா? மத்த நாடுகளை அவங்கள பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பிடிச்சிருக்கணும். பசாம அவங்கள சுட்டு பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் கேட்கவும் நீ என்ன வேர்ல்டு வார் 3 கொண்டு வர பாக்குறியா அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் கேட்கறான். சார் அது ஒன்னும் அபிஷியல் ஆகல. சோ நம்ம மேல எந்த பழியும் வராது அப்படின்னு அந்த ஆஃபீஸர் சொல்லவோ சரி ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்றான். நீங்க 5 பேரும் கார்டா மாறினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கிறத சொல்லுங்க. அதை கேட்டுட்டு தான் என்னோட கேண்டிடேட் உங்ககிட்ட பேசலாமா இல்லையான்னு முடிவெடுப்பாரு அப்படின்னு சொல்லி மியோனி சொல்றா. எங்களுக்கு ஆர்டர் போடுற லெவலுக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவன் என்ன பெரிய இவனோ? அப்பெல்லாம் எங்களால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி சொல்லவும் சரி நீங்க டீலிங்க்கு ஒத்துக்கலன்னு அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன். இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லி மியோனி கிளம்ப போகவும் ஒரு நிமிஷம் நாங்க 5 பேரை என்ன பண்ணுவாங்கிறத சொன்னா அவர் எங்க கிட்ட இருந்து பேசுவாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நான் ஒன்னும் அப்படி சொல்லல. நீங்க பேசுறத வச்சுதான் திரும்ப பேசுறதுக்கு நீங்க தகுதியானவங்களாங்கிறத என் பார்ட்னர் முடிவு பண்ணுவான். ஏன்னா உங்க எல்லாரையும் விட என் பார்ட்னர் ரொம்பவும் ஸ்மார்ட் ஆனவன் அப்படின்னு மியோனி சொல்றா. நீ ஒரு ஏஞ்சல் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். நீ என்னதான் பிளான் போட்டிருக்க? உன் பார்ட்னர் என்னதான் பண்றதா இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அதை நீ அவன்கிட்டயே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அந்த ஏஞ்சல் சொல்லுது. கைஸ் நம்ம சொல்லுவோம் இது ஃபன்னா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சூசுமோ சொல்றான். அப்ப பார்த்தா திடீர்னு அந்த இடத்துக்கு ஹெலிகாப்டர்ஸ்லாம் வருது. அதுவும் எல்லாமே மிலிட்டரி ஹெலிகாப்டர்ஸா வருது. அட்டாக் பண்றதுக்கு ரெடியா பொசிஷன்ல நின்னுட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே இதை பார்த்தா அந்த இடத்துல இருந்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற அந்த ஆஃபீஸர் இதை எதிர்பார்க்கல. இப்ப ப்ரொஃபசர் வந்துட்டு ஒருத்தனுக்கு கால் பண்ணுவோம். யாருக்கு கால் பண்றீங்கன்னு கூட இருக்கிறவன் கேட்கவோ பிரைம் மினிஸ்டருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆமா நோபல் பிரைஸ் வாங்கின நீங்க அவருக்கு கால் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். மினிஸ்டர் சுசுகி அவங்கள அட்டாக் பண்ணிட வேண்டாம்னு சொல்லுங்க. ஏன்னா காட் கேண்டிடேட்டை பாதுகாப்பா வச்சிருக்கணும். ஒரு முக்கியமான ப்ராசஸ் அங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபசர் சொல்லவும் உங்களுக்கு இந்த காட் கேண்டிடேட் இதுல நம்பிக்கை இருக்கா? ஆக்சுவலி அவங்கள அட்டாக் பண்றதுக்காக நாங்க ஹெலிகாப்டர்ஸ் அனுப்பல. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக அவங்க சேஃப்டிக்காக தான் அனுப்பியிருக்கோம். ஆனா அவங்கள பிடிக்கிறது தான் எங்களோட பிளான். ஆனா நீங்க எதுக்காக இதுல இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்கவும் என்ன நம்புங்க அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இன்னும் 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கே புரிய வரும் அப்படின்னு சொல்லி இந்த ப்ரொஃபசர் சொல்றான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. சூசைட் பண்றது மக்களோட உரிமை. அவங்க விருப்பம் இருந்தா மட்டும்தான் அவங்க சூசைட் பண்ண போறாங்க. நான் காடா மாறினதுக்கு அப்புறம் சூசைட் பண்றதுக்கு ஃப்ரீடம் கொடுப்பேன் அப்படின்னு நாகவுமி சொல்லியிருக்கான். அவனை தான் இப்போ நெக்ஸ்ட் காட் கேண்டிடேட்டா எல்லாரும் செலக்ட் பண்ணி ஓட் பண்ணியிருக்காங்க. கடைசி காட் கேண்டிடேட்டான அந்த ப்ரொஃபசரும் இதுக்கு ஓகே சொன்னா போதும். ஆனா அந்த ப்ரொஃபசர் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமானவனா தெரியறான். அதே நேரத்தில் அவன் ரொம்பவும் இன்டெலிஜென்ஸாவும் இருக்கிறான். 2 பெரிய நோபல் பிரைஸ்லாம் வாங்கியிருக்கான். பிரைம் மினிஸ்டருக்கே கால் பண்ணி அசால்ட்டா பேசுறான். அந்த ப்ரொஃபசரை பார்க்க இன்டெலிஜென்ட் மாதிரி தெரியுது. அவன் என்ன பிளான் வச்சிருக்கான், என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.